யாழ்ப்பாணத்தில் தற்போது ஒரு பேசுபொருளாக காணப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக மாற்றப்பட்டது. அதன் பின்னர் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தற்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அது தற்போது பொதுவெளியில் மிகவும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அவர் அவ்வாறு என்ன தெரிவித்தார் என்றால், தான் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக நான் பதவியேற்றால் நான் சொல்வது என்னவென்றால், அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன், அதை என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உள்ளடக்குவேன் என குறிப்பிடுகிறார். அந்த வகையில் அவர் கூறிய விடயம் என்னவென்றால், தான் முதலமைச்சராக வந்தால் இப்பொழுது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என இருக்கின்ற இந்த மண்டபம் யாழ்ப்பாண தமிழர் பண்பாட்டு மையம் அல்லது யாழ்ப்பாண தமிழர் கலாச்சார மையம் என நிச்சயமாக மாற்றியமைப்பேன். எவர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நான் அதை செய்தே தீருவேன் என அவர் இப்போது ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் என்பன முறையே இடம்பெற உள்ளன. நாட்டில் தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு என்பது சற்று குறைந்து வருகின்றது. மக்கள் சற்று அதிருப்தி அடைய தொடங்கியுள்ளனர். அனுர அரசாங்கத்தினுடைய தற்போதைய நடவடிக்கைகள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அனுர அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்ததுடன் தனது ஆதரவு இனி அனுர அரசாங்கத்துக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர் தற்போது சமூக ஊடகத்தின் ஊடாக வெளியிடப்பட்ட காணொளியில் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவாகிய தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார். அவர்களை தற்பொழுது இவர் தாக்க தொடங்கியுள்ளார் கருத்து ரீதியாக. அந்த வகையில் இளங்குமரன், ரஜீவன், கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஆகியோர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார். அவர் பகிரங்கமாக சந்திரசேகரன் அவர்களை, ஐயா, என்னவென்றால் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் சென்ற ஒருவர், எனவே நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை நான் வெளிப்படையாக தெரிவிப்பதாக அவர் அந்த குறித்த காணொளியில் குறிப்பிடுகிறார். அத்துடன் இந்த யாழ்ப்பாண மக்கள் அதேபோல் தமிழ் மக்கள் என அனைத்து மக்களுக்கும் தம் இனம் சார்ந்த மண் சார்ந்த பாசம் உள்ளது. யாழ்ப்பாண தமிழன், முல்லைத்தீவு தமிழன், மட்டக்களப்பு, அம்பாறை என ஒவ்வொருவரும் தமது பிரதேசத்தை முன்னிலைப்படுத்தி சொல்வது வல்லமை. அது மண்ணாகவும் பிறப்பு ஆன மண் என்பதால் அந்த உணர்வு இருக்கும். சந்திரசேகரத்தை பொறுத்தவரை அவர் யாழ்ப்பாணத்துக்குரியவர் அல்ல, எனவே அவர் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வந்தேறுகுடியாக இருக்கின்றார் என அவர் இதன்போது சந்திரசேகரனை சுட்டி காட்டுகிறார். எனவே அவர் யாழ்ப்பாண மக்கள் தொடர்பாக இவ்வாறு நடந்திருக்கலாம் என தனது ஊகத்தை அவர் இந்த காணொளியில் வெளிப்படுத்துகிறார். நிச்சயமாக இந்த பேர்பலகை மாற்றத்தின் போது அமைச்சர் சந்திரசேகரம் தனக்கு தெரியாது என கூறுகிறார். ஆனால் ஒரு அமைச்சருக்கு இந்த பேர்பலகை தொடர்பாக திரைநீக்கம் செய்ய முன்னர் அது தொடர்பான சாம்பிள், அதாவது அது தொடர்பான முதல் கட்ட படங்கள் அல்லது அது தொடர்பான திட்டம் இவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கும், இவருக்கு பார்வைக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் மறக்கின்றார் என ராமநாதன் அர்ச்சுனா தனது வாதத்தை முன்வைக்கிறார். அந்த வகையில் அதேபோல் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் கள்ளு பிடிப்பதற்கும் மக்களினுடைய காணி பிரச்சினைக்கு சண்டைப்படுவதும் போதுமானதாக இல்லை. தேசிய பிரச்சினை தொடர்பாக அவர்கள் தம்முடைய தீர்க்கமான முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறார். தன்னுடைய கொள்கை தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிடுகிறார். சுயநிர்ணய அடிப்படையில் தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் நிலைமையை உருவாக்குவதே எனது நோக்கம் எனவும் அதுவே எனது அரசியல் நோக்கம் என தற்பொழுது அர்ச்சுனா ராமநாதன் பகிரங்கமாக அறிவிக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தான் வெற்றி பெறுவேன் என்பதை அவர் இப்பொழுது உறுதியாக தெரிவித்து வருகிறார். எனவே எதிர்வரும் காலங்களிலேயே இது தொடர்பாக மக்களினுடைய தீர்மானங்களை அறியக்கூடியதாக இருக்கும். அத்துடன் ஏனைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் தெரிவித்த அவர், யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையிலான கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது. எனினும் அது தற்பொழுது ஓரளவு நம்பிக்கையான அணியாக மக்களிடம் உள்ளதாக தெரிவித்த அவர், ஆனால் அந்த தேர்தலில் அவர்கள் படுகொலியில் விழுந்துள்ளார்கள், இனி அவர்களால் எழ முடியாது, அது பற்றி நான் பேச விரும்பவில்லை எனவும் அந்த காணொளியில் தெரிவித்துள்ளார்.
சந்திரசேகரம் அவர்களையும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அவர்களையும் மிகவும் காரசாரமான முறையில் அவர் அந்த காணொளியில் கருத்துக்களை பகிர்ந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் தான் முதலமைச்சர் ஆனால் செய்ய வேண்டிய மாற்றங்கள் தொடர்பிலும் செய்ய முனையும் விடுப்பங்கள் தொடர்பிலும் அவர் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் அவ்வாறு அவர் முதலமைச்சர் ஆனால் இவற்றை நடைமுறைப்படுத்துவாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகும். அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஊழல் மோசடியாளர்களை கைது செய்வார்களா என தொடர்ச்சியாக மக்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் இன்றைய தினம் காலை முக்கியமான ஒரு கைது இடம்பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர் ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடைய கைதை போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் இவரை பண மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டதாக சாட்சிகள் முன்வைத்துள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் இவர் குற்றம் செய்திருப்பதாக போலீசார் சந்தேகிப்பதாகவும் ஆதாரங்கள் இவருக்கு எதிராக உள்ளதாகவும் இவர் குற்றம் செய்தார் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்து இந்த கைதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையாக வைத்து ஜோசித ராஜபக்ச இன்று காலை பெலியத்த பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதுக்கான பின்னணி என்ன என பார்க்கின்ற போது அரச காணியை இவர்கள் ஆக்கிரமித்து அதை தமது சொத்தாக மாற்றிக்கொண்டார்கள் என ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு அரச காணி ஒன்றில் உரிமை தொடர்பில் இவர்கள் தொடர்பாக சில குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது. 12 அறைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான கட்டடம் ஒன்றும் இந்த காணிக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதனை இவர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் என ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவினுடைய பிரதான பாதுகாப்பு பிரதானியாக செயற்பட்ட நெபில் வன்னியார் ஆட்சி முதல் அழைக்கப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அவருடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு ஜோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 4 மணி நேரம் அவரிடம் வாக்குமூலங்கள் வாங்கப்பட்டது. அதன் பின்னர் ராஜபக்ச என்ற பெயரில் அந்த இடத்துக்குரிய மின்சாரம் நீர்க்கட்டணம் என்பன செலுத்தப்பட்டுள்ளது. அந்த ராஜபக்ச யார் என்பதை அறிய கோட்டபய ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்து கோட்டபய ராஜபக்சவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலங்களை வழங்கினார். இந்த நிலையில் விமல் வீரவன்ச தானாக முன்வந்து இந்த நிலத்துடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக ஜோசித ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் மற்றும் முன்னாள் நிதியமைச்சராக செயற்பட்ட பசுல் ராஜபக்சவினுடைய ஊழல் தொடர்பாகவும் சில விடயங்களை வெளிப்படுத்தப் போவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று தன்னிடமுள்ள ஆதாரங்களை முன்வைத்தார். இந்த நிலையில் அந்த அடிப்படையில் கதிர்காம பகுதியில் உள்ள அரச காணியை இவர்கள் அடாத்தாக தமது சொத்தாக மாற்றியுள்ளார்கள் என்பது ஆதாரங்கள் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் ஜோசித ராஜபக்ச தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தென்னிலங்கை அரசியலில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது தொடர்ச்சியாக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அவருடைய குடும்பங்கள் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கான ஆதாரங்கள் இதுவரை சிக்கவில்லை. நாமல் ராஜபக்ச தமக்கு எதிராக நீங்கள் ஆதாரங்களை முன்வையுங்கள் என தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் சவால் விடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் முதலாவது அடியாக தற்போது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு புதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளமை மிகவும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் பெரியார் தொடர்பாக பொது மேடையில் பேசிய கருத்தும் அதற்கு பின்னரும் தொடர்ச்சியாக தெரிவித்த கருத்து தமிழகத்தில் பெரும் பூதாகரமாக மாறியுள்ளது. சீமானுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் அதிகரித்துள்ளது. சீமானின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் அவருடைய வீடு சுற்றி பலத்த பாதுகாப்பு தற்பொழுது அமுலில் உள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே சீமான் இந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை அடிப்படையாக கொண்டு தனது அரசியலை மேற்கொள்கின்ற நபர். இந்த நிலையில் அது தொடர்பான ஒரு ஆதாரமும் வெளியாகி அவர் விடுதலை புலிகளினுடைய தலைவரை சந்திக்கவில்லை, அந்த சந்தித்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது என ஒரு விடயம் பரப்பப்பட்டது. அந்த வகையில் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களால் இந்த விடயம் பரப்பப்பட்டது. நான் தான் இந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதை சீமான் மறுத்தார். 15 வருடங்களாக வாய் திறக்காதவர் தற்போது வாய் திறப்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க முடியாது, அதன் பின்னால் அரசியல் உள்ளது தெளிவாக தெரிவதாக சீமான் மறுக்கிறார்.
இந்த நிலையில் பெரியார் பற்றி பேசியதன் காரணமாகவே நான் இப்பொழுது இந்த உண்மையை வெளிப்படுத்தினேன் என அவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் பிரபாகரனுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் இந்த சீமான் உண்மையில் சந்தித்தாரா, நீண்ட நேரம் கலந்துரையாடினாரா என்ற கேள்விகள் பலவேறு நபர்களிடம் இருந்து வந்த நிலையில் பலர் அதை மறுத்தும் சிலர் அதை ஏற்றுக்கொண்டும் இருந்தனர். இந்த நிலையில் பிரபாகரனின் அண்ணன் மகனாக உள்ள கார்த்திக் மனோகரன் ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார். இவர் தன்னுடைய சித்தப்பான விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடன் சந்திப்பை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அவர் தன்னை சந்திக்க விரும்பியவர்களை அழைத்து சந்திப்பது வழக்கம் என தெரிவித்துள்ளார். ஆனால் இவர் குறிப்பிடுவதை போன்று பல மணி நேரம் பேசியிருக்க முடியாது. நான் நினைக்கின்றேன் 8 தொடக்கம் 10 நிமிடங்கள் இவருடன் பேசியிருக்கலாம் என நினைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அவருடன் புகைப்படம் எடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படும். ஆனால் அந்த புகைப்படத்தை அவர்கள் எடுக்க முடியாது, விடுதலை புலிகள் உறுப்பினர்களே எடுப்பார்கள். அவ்வாறு எடுக்கப்படும் புகைப்படங்கள் பாதுகாப்பு கருதி விடுதலை புலிகளால் எடுக்கப்படுவதுடன் அவ்வாறு புகைப்படங்கள் வழங்கப்படுவதற்கும் சில கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுக்கும் இவ்வாறான நடைமுறைகளே இருக்கின்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் அந்த நடைமுறைகள் காரணமாக ஒருவேளை சீமானுக்கு அந்த புகைப்படம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அந்த புகைப்படத்தின் தேவையை உணர்ந்து கொண்டு இவ்வாறு போலியாக அதனை தயாரித்திருக்கலாம் என இவர் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது சீமான் மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினார். அவரை ஒரு மனிதனாக, அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை ஒரு மனிதனாக, ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை என அவர் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முழுமையாக பதிலளிக்காமல் ஆக்ரோஷமாக அங்கிருந்து விலகிச் சென்றார்.